யாரோ செஞ்ச தப்புக்கு இப்ப நான் பலியாட ஆக்கிட்டேன். அம்மா மகமாயே, உனக்கு நான் என்னம்மா கெடுதல் பண்ண? என்னோட வாழ்க்கையே போலா கூட நினைக்கிறேன். இனிமே நானே புருஷனும் இந்த ஜென்மத்தில் சேர்ந்து வாழ முடியாதம்மா. ஐயோ, கட்டி தோட்டமிட்டு செடி வளர்த்து ஊராக குடியிருக்கும். நீங்க எங்க இங்க இருக்கீங்க? வாங்க சுமதி. ஆமா, ரமேஷ் எங்க? ரமேஷ் அவன் வரலைங்க. அவனை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியும். ரமேஷை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாதுங்க. அவர் மோசமானவங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் வந்து பல பெண்களோட சலாபம் பண்ணி அவன் உங்கள் வாழ்க்கை கெடுக்கலான்னு பார்க்குறாங்க. அவன் வந்து இதை பாருங்க, ரமேஷை பற்றி அவதூறாக என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் கள்ளங்கப்படம் இல்லாமல் அவன்கிட்ட பழகுறீங்க. அவன் வந்து அதை வந்து சாதகமாக பயன்படுத்திட்டு உங்களை கெடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இதை பாருங்க, அவரை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள். சரிங்க, நான் சொல்கிறேங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா இன்றைக்கி ரமேஷ் வருவாங்க. அவங்கள்ட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசுங்க, நல்லா பழகிற மாதிரி நடிங்க. அப்போ அவன் உங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியுங்க. நான் வரேங்க. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை. போதும் போதும் என்ன போதை சென்று வர தினமாடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். தினமாடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை. போதும் போதும் என்ன போதை சென்று வரவா. ரதம் போலே சுத்தி வரும் மழை தேனாக. பள்ளியிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீ உண்டு. முத்து ரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் மொத்த மழை தேனாக. வந்த
உள்ளவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு அகப்பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை அகப்பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை தினம் நீயே சென்றாகவே அங்கு நான் தான் வந்தாகவே ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை போது போதும் என்ன போது சென்று வரவா கதை வேண்டும் எந்த வழி வேண்டும் சொல்லித்தர நீ உண்டு பஞ்சனையில் கொஞ்சம் பள்ளியிலே கொஞ்சம் அள்ளித்தர நான் உண்டு அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் தினம் நீயே சென்றாகவே அங்கு நான் தான் வந்தாகவே ஆசை 100 வகை வாழ்வு 100 சுவை போது போதும் என போது சென்று வரவா தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை 100 வகை வாழ்வு 100 சுவை போது போதும் என்ன போது சென்று வரவா ஆசை 100 வகை வாழ்வு 100 சுவை போது போதும் என்ன போது சென்று வரவா வா 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 வாங்க சங்க வணக்கம். நான் தான் ரோசக்காரனாலும் என் தங்கச்சி அதை விட ரோசக்காரி. வீடு தேடி வந்த என்ன வாங்கன்னு கூட கூப்பிடல. கோமதி, நடந்த விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேம்மா. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. நீ ஏதாவது நல்லா இருப்பேன்னு நினச்சம்மா. ஆண்டவன் என்னை தண்டிச்சுட்டாம்மா. அண்ணா, நம்ம 2 பேருமே இரு கொடியில் மலர்ந்த பூக்கள். ஆனா நம்ம 2 பேத்தையுமே ஆண்டவன் இப்படி பிரிச்சு வச்சு தண்டிச்சுட்டேன் நான். அப்படி சொல்லாதம்மா. ஆண்டவன் என்ன தண்டிச்சிட்டான்? அண்ணன் நான் உன்னை மன்னிச்சிட்டம்மா. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நாணயத்தினோட இரு பக்கம் மாறிமா. இறைவன் யாருக்கு என்னென்ன கொடுப்பாடோ அதை தாம்மா கொடுப்பான். எப்படி இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுதாம்மா ஆகணும். வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்படிப்பட்ட மனிதர் மாணிக்கமும் ஏன் தான் இந்த சோகம்னு தெரியலாமா கோமதி? சுமதி, உங்ககிட்ட சுகத்தை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ எனக்கு மசியவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீ இரையாகத்தான் போகிற. ஒருபோதும் நீ உயிரோட திரும்ப போகிறதே இல்லை. என்னை எதிர்பார்த்த வாழ்க்கை வீணாக போயிடுச்சுங்க. ஆனால் நீங்கள் நானும் பழக்க வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறேன்னு இந்த ஊரை பூரா ஏதோ பேசுகிறாங்க. எங்கள் வீட்லேயும் என் மாமனாரும் என் புருஷனும் நம்பிட்டாங்க. இனிமே எனக்குன்னு போகிறதுக்கு வழி ஏதுங்க. இனிமே நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கணும். சுமதி, ஓசியில் வருதுன்னு காசிக்கு போகிறவே இல்லை இந்த ரமேஷ். ஜாலியாக பேசணும், பழகணும் உன்னோட அனுமதியோட. அதுக்கு இதில் என்ன பெரிய தப்பு நடந்து போச்சு? அப்போ
என்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது? உன் வாழ்க்கையோட விளையாடுறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறக்கும் தயாராக இல்லை. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட களங்கத்தை போய்க்கிறது நீ தான் போய்க்கணும். நீங்க இப்படி பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்ன செய்ய சொல்ற? திருட்டு வீசியில படம் பார்க்குற என்ன தியேட்டரில் போய் படம் பார்க்க சொன்னா எப்படிமா முடியும்? அட பாவி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னால என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. ஆனா நீ இப்படி பேசுற என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு என்னதான் பதில் சொல்ல போறேன்? இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? சுமதி, நான் எப்பவுமே டேஸ்ட்டை பற்றி தான் பேசுவேன், வேஸ்ட்டை பற்றி பேசுறதே இல்லை. டேய், நீ டேஸ்ட்டை பத்தி தான் பேசுவேன், ஆனா உன்னை முடிக்கிறது எப்படின்னு இப்ப நான் பேசுறேன் கேளுடா. என்ன மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசப்பட்ட உன்ன மாதிரி நயம் வச்சிருக்கேன். இனிமே இந்த உலகத்துல வாழ்ந்தா எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்களோட கற்பு சூறையாடிடுவேன். அதனால உன் கதையை நான் முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இனிமே நீ வாழவே கூடாது. வாழ்ந்தேனா இந்த பூமியில உள்ள அத்தனை பொண்ணுங்களும் கண்ணீர் வடிப்பாங்க. டேய், ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ஒரு கொலை நடந்துருச்சுங்க. அதை நான் தான் செஞ்சேங்க. உடனே வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுங்க. சரி, உங்கள்கிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன். வாங்க உள்ள உட்காருங்க. வாங்க. பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. உங்கள் குடும்ப விஷயமா பேசலான்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைங்களே? என் குடும்பத்தை பற்றியா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எடுத்த எடுப்புலையே என்னடா இப்படி பேசுகிறான்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் தப்பாக நினச்சிட்டு உங்கள் மனைவி கள்ளங்கப்படம் இல்லாதவங்க, நிரபராதிங்க, ஒரு தங்கமானவங்க, ஒரு சதிகாரன். உங்கள் மனைவி கிட்ட சல்லாபம் நடத்த பார்த்தான். அவன் வேற யாரும் இல்லைங்க, என் நண்பன் ரமேஷ் தாங்க. அதனால் அவன் மட்டும் நல்லவன் இல்லாததுனால நான் அவனையே கொன்னுட்டேங்க. ஏன் நம்பி மோசம் நான் சரிங்க, உங்கள் ஒய்ஃபு வெளியே நிற்கிறாங்க. அவங்க நான் கூட்டிகிட்டு வராங்க. என் மேல எந்த கலக்கமும் இல்லைங்க. நான் கலக்கப்படாதவன். நான் உங்க மனைவியாக தான் எத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க. என்னை மன்னிச்சு உங்க மனைவியா ஏத்துக்கங்க.